வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இன்னைக்கு எளிமையாக தயாரிக்கக்கூடிய பெயின் ரிலீஃப் ஆயில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீட்லேயே இதை நம்ம தயாரித்து உடலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான வலிகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். அதாவது பொதுவாக பார்த்தோன்னா உடல் வலி, உடல் அசதி, மூட்டில் இருக்கக்கூடிய வலி, மூட்டில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது முடக்கருத்தான்னு சொல்லுவோம். மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த முடக்கு வாதத்தை அறுக்கக்கூடிய அந்த கீரை தான் முடக்கருத்தான். இந்த கீரையை பயன்படுத்தி தான் நம்ம முடக்கருத்தான் தைலம், அதாவது வலி நிவாரண தைலம் செய்ய போகிறோம். ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முடக்கருத்தான் கீரை எடுத்துக்கிறேன். முடக்கருத்தான் கீரை எல்லா இடங்கள்லையும் சாலையோரங்களில் பொதுவாக கிடைக்கக்கூடியது தான். மூட்டில் பிரச்சனைகள் இருக்குது, மாடி ஏறி இறங்கினா மூச்சு வாங்குது, மாடி ஏறி இறங்கினா முட்டு வலிக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த முடக்கருத்தான் கீரையை வீட்டில் வச்சு வளர்க்குறது அவசியம். ஏன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த தைலத்தையும் தயாரித்து அவங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த முடக்கருத்தான் கீரையை பயன்படுத்தி தோசையும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த முடக்கருத்தான் கீரையை வச்சு நம்ம தைலம் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம எந்த விதத்துலையும் அந்த கீரையை க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. அதாவது அதோட வேர்லேருந்து காயிலேருந்து தண்டு எல்லாமே சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால் இந்த மொத்த கீரையும் அப்படியே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி அதோட சாரை மட்டும் எடுத்துக்க போகிறோம் முதல்ல. அதாவது முடக்கருத்தான் சாரை நம்ம எடுத்துக்கிட்டு அதோட ஈக்குவல் ரேஷியோ, இப்போ நீங்கள் எவ்வளோவுக்கு சாறு உங்களுக்கு கிடச்சிருக்கோ அதே அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்க போகிறோம். நல்லெண்ணெயும் அதே அளவுக்கு எடுத்துக்கிட்டு ரெண்டுமே ஒன்றா சேர்த்து காய்ச்சணும். ஸோ இப்போ நான் முடக்கருத்தான் அந்த சாரையும் அதோட தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன் இதோட. ஸோ இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கிறோம். இது பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இது நல்லா கொதி வந்த உடனே அந்த பச்சை கலரில் இருக்கிறது அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கலர் சேஞ்ச் ஆகிற டைம் அந்த ஒரு கொதியும் அடங்கியிருக்கும். இந்த நேரத்தில் நம்ம தைலம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட கலரும் டர்ன் ஆகும். அதே மாதிரி இந்த கொதிச்சு அந்த பொங்கிட்டு இருக்கிறதும் அப்படியே அடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம தைலம் ரெடி ஆகிடுச்சு. இந்த முடக்கருத்தான் தைலத்தை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு முடக்கருத்தான் தைலம் நமக்கு தயாராகிடுச்சு. இந்த முடக்கருத்தான் தைலமை எங்கெங்கெல்லாம் உடலில் வலி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டோனாலே போதும். உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் சரியாகிறது மட்டும் இல்லை, மூட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சீக்கிரமாக சரியாயிடும். குட்டிகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தினம் இந்த தைலத்தை காலையில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி விட்டாலே போதும், மூட்டுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான தைலம் தான் இது, முடக்கருத்தான் தைலம். கண்டிப்பாக இதை பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய உடல் அசதி, உடல் வலிகளை சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.